முக்கிய தலைவர்கள் விஐபிஸ் கேண்டிடேட்ஸ் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். இப்போது மோடி முன்னிலைக்கு வந்திருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய வாரணாசி தொகுதியில் அவர் முன்னிலைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடியினுடைய அந்த தொகுதியில் அவருடைய முன்னிலை அப்படிங்கறத பார்க்கிறோம். வாரணாசியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடிக்கான முன்னிலையாக மாறி இருக்கிறது. 3 சுற்றுக்கள்ல திரு அஜய் ராய் முன்னிலை வைத்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து தற்போது 436 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் மோடி முன்னிலைக்கு சென்றிருக்கிறார். நம்ம இந்த எலெக்ஷன் கமிஷன் பேஜ் காமிச்செல்லாம் பேசுவதற்கு எளிதாக இருக்கும். வாரணாசியில் முதல் 3 சுற்றுக்கள்ல பின்னடைவை சந்தித்த பிரதமர் மோடி தற்போது முன்னிலைக்கு வந்திருக்கிறார். வாரணாசியை பொறுத்த வரைக்கும் 28,719 வாக்குகள் பெற்று பிரதமர் மோடி 436 வாக்குகள் வித்தியாசத்தில் அஜய் ராய் விட கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார். 4வது சுற்று அடிப்படையில் தற்போதைய நிலையில் பார்க்கிறோம். இது 28,883 வாக்குகளை திரு அஜய் ராய் பெறுகிறார். எனவே பிரதமர் மோடி 3 சுற்றுகள் பின்னடைவுக்கு பிறகு இப்போது முன்னிலை அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரக்கூடியதை பார்க்கிறோம். ஏற்கனவே நீங்க ஸ்ரீராம் சேஷாத்ரி குறிப்பிட்டார், முதல் சுற்றிலிருந்து அந்த வாக்கு வித்தியாசம் ஒவ்வொரு சுற்றிலையும் குறைந்து கொண்டிருந்தது. அது இப்போது பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மோடி அவர்களுக்கு வந்திருக்கிறது. அது அடுத்த சுற்றில் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. ஸ்மிருதி இரானியை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்னடைவை சந்திச்சிருந்தாங்க. அங்கே மத்திய அமைச்சர் அமேதி தொகுதி எப்போதுமே காங்கிரஸ்க்கான ஒரு தொகுதி அப்படிங்கிற இடத்திலிருந்து அதை மாற்றி இருந்த அந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிஷோரிலால் 9,590 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலைக்கு போயிருக்கிறார். ஸ்மிருதி இரானி தொடர்ச்சியாக பின்னடைவை சந்திக்கிறாங்க. இந்த வாக்கு வித்தியாசம் இது வந்து ஒரு டவுன்வர்ட் ஒரு ட்ரெண்டா இருக்கு. ஸ்மிருதி இரானியை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இல்லாமல் குறைவாக, அதாவது வாக்குகள் அல்லது வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அவங்களுக்கு மைனஸ் ஆகக்கூடியதுல கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் பார்க்கிறோம். வாரணாசி பாசிட்டிவ் ட்ரெண்டா இருந்துச்சு பிஜேபிக்கு, ஆனா அமேதி நெகட்டிவ் ட்ரெண்டா இருக்குது. ரொம்ப குறிப்பா உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த ஒரு மாற்றங்கள்ங்கிறது தான் இப்போ இந்த எண்ணிக்கையை அல்லது இந்த போட்டியை கடுமையானதாக மாற்றி இருக்கிறதா இந்திய அளவில்